ஹலோ யூஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றிகளுடைய மதுரை மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. அந்த மாநாட்டில் பல விஷயம் பேசினார் தளபதி. அதில் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக பயங்கரமான ஒரு இஷ்யூஸ் ஆச்சு. ஆனால் அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க எல்லா ஊடகங்களும். அதை விட வேறு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பெருசாக பிடிச்சிட்டு தொங்குனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கிள் அப்படின்ற ஒரு வேர்டு. அந்த வேர்டை வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் கொத்தடி மீஸ் கூட்டம் கதறிட்டு கிடக்குறாங்க. இந்த கொத்தடி மீஸ் கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஆம குஞ்சு கூட்டம் இருக்குது பார்த்தியா, அதுவும் சேர்ந்து கதறிட்டு கிடக்குது. பட் தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு நாடே இங்கே கதறுது அப்படின்னா, அப்போ தளபதியோடைய பவர் என்ன? ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆகுது. இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனை கூட போய் சந்திக்கலை. 2027 தான் முதல் எலெக்ஷனை சேர்ந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதற்கு ஒரு நாடே ரியாக்ட் பண்ணுது. அதாவது நான் சொல்கிறது இந்தியா இல்லை, வேறு ஒரு நாடு ரியாக்ட் பண்ணுது. அந்த நாட்டில் இருக்கவங்கலாம் தளபதிக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு அவங்க காண்டாயிருக்காங்க அப்படின்னா, அப்போ அது எவ்வளோ பெரிய சம்பவம். ஏன் அந்த சம்பவத்தை இது வரைக்குமே எந்த மீடியாவும் பெருசாக பேசலை. நான் ஸ்பெஷலாக சொல்கிறது தமிழ் ஊடகத்தில். பட் நேஷனல் மீடியா இதை எடுத்து பெருசாக பேசியிருக்கு. அப்படி என்ன விஷயத்தை அவர் பதிவு பண்ணார்? இத்தனைக்கும் அதை பற்றிலாம் பெருசாக டீட்டெயிலாம் பேசலை. அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டு போனது தான். அந்த போகிற போக்கில் தட்டி விட்டு போனதுக்கு அந்த நாடு ஏன் ரியாக்ட் பண்ணணும், அந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஒரு சாராராக பேசுகிறேன், இன்னொரு சாராருக்கு நான் பேசலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது உங்களுடைய ஒரு அறியாண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே கரெக்டாக இருக்கணும். மீன்ஸ் இந்த பக்கமும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அந்த பக்கமும் கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்குன்னா நீ நாசமாக போடா அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி நான் கிடையாது. அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ நீங்கள் இந்த எப்படி சொல்கிறது, இந்த தமிழ் தேசியன்னு சொல்லி விஷத்தை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குரூப்பாக நீங்களும் இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வச்சு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்படி என்னப்பா தமிழக வெற்றிகளுடைய மாநாட்டில் தளபதி பேசிட்டாரு, அதுக்கு எந்த நாடு போய் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு தளபதி என்ன பேசினான்னு தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த நாடு ரியாக்ட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய கச்சத்தீவை இந்தியாவுக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கையிடம் உள்ள கச்சத்தீவை இந்தியா மீட்க வேண்டும் என்று தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு விஜய் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இலங்கையின் கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திடம் விஜய் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத், தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் என்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறி வருகின்றனர் என்றும் அதனை இலங்கை பொருட்படுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்தார். தளபதி பேசினது கச்சத்தீவில் மீன்பிடிக்க போகும் மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, இதை பற்றி தான் பேசியிருக்காரு. பட் இதற்கு ஸ்ரீலங்கா இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கச்சத்தீவு எங்கள் தான் அப்படின்றத அந்த ஊருடைய பிரதமராக முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இதில் இதை பற்றி தான் பேச போகிறோமா ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய டாபிக். நான் இதுக்காக ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். நான் இப்போயுமே இந்த விஜய் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தளபதிக்கு மட்டும் பேசுகிறேன். இப்போ எனக்குன்னு சில பொதுவான கருத்துக்கள் இருக்கும், ஸோ ஒரு பொதுவான வியூ இருக்கும். பல விஷயங்களை கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு ஆசைப்படுவேன். பொதுவான மக்களுக்கு பொதுவான விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதை நான் இதில் பேசினேன் அப்படின்னா எல்லாருக்கும் அது போய் சேராது. அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு சேனல் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய பொதுவான விஷயங்களை நான் பேச போகிறேன். ஸோ அதில் என்னுடைய முதல் டாப்பிக்கே இந்த கச்சத்தீவை பற்றி தான் இருக்க போகுது. அது ஒரு வீடியோவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கச்சத்தீவு அப்படின்றது சும்மா ஆரம்பித்து இப்படி முடிக்கிற விஷயம் கிடையாது. அதனால் அதை நான் பல எபிசோடாக அதோடைய வரலாறு எங்கே ஆரம்பித்தது, இப்போ என்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, எப்படி
எப்படிலாம் மக்கள் இதனால் வந்து கஷ்டப்படுறாங்க, ஏன் இன்னமும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் விலாவாரியாக நம்ம அதில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு இன்சிடெண்ட்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த சேனலில் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இது பொதுவாக இருக்க போகுது எல்லாருக்குமே. இதில் வந்து விஜய் அவர்கள் அப்படின்லாம் கிடையாது. பொதுவான ஒரு அரசியல் விஷயங்களாக இருக்கலாம், நாட்டில் நடக்கிற வேறு விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இங்கே ஏன் இந்த வார்த்தைக்கு ஸ்ரீலங்கா ரியாக்ட் பண்ணுது? இத்தனைக்கும் தளபதி அவர்கள் கட்சி தொடங்கி 10-15 வருஷம் ஆகலை. நேற்று தான் கட்சி ஆரம்பித்தார். ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல. 2026 தான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு நாட்டோடைய அதிபர் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? இங்கே தான் தளபதியோட பவர் இருக்குது, இங்கே தான் தளபதியோட அரசியல் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். கச்சத்தீவு 1974 நேரு இருந்த காலகட்டத்தில், இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்தில் தூக்கி தார வாத்துட்டாங்க. தார வாத்ததுக்கப்புறமா அந்த கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் போய் மீன் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா அப்படின்ற சில அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்களே, அதில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. பட் நம்ம அரசாங்கம்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மீன் பிடிக்கிறதுலாம் தடை கிடையாது, அதனால் அவங்க பார்டரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம மக்களை ஏமாற்றி வச்சுட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அந்தோனியர் கோயிலில் தமிழக மீனவர்கள் போய் சர்ச்சில் போய் சாமி கும்பிட்றதுக்கான எல்லா சலுகைகளையுமே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை வருது? மீனவர்கள் போய் மீன் பிடிக்க போகும்போது தான் பிரச்சனை வருது. அங்கே தான் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, அங்கே தான் மீனவர்களுடைய படகுலாம் பறிக்கப்படுது, அங்கே தான் மீனவர்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது அப்போ 1974 கொடுத்ததுக்கப்புறமா அப்பத்துலேருந்தே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இன்னொரு செக்கு. அப்போ தார வாத்தப்பெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. 1983 எல்டிடி அப்படின்ற ஒரு இயக்கம் ஸ்ரீலங்காவில் தலைவர் பிரபாகரன் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ 1983 2009 வரைக்குமே இந்த கச்சத்தீவில் இருக்க மீனவர்கள் பிடிக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பிடிக்கப்படல. ஏன்னு கேட்டிங்கன்னா சீ டைகர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருந்தார். ஸோ இங்கே தமிழர்கள் மீன் பிடிக்க வர்றாங்க அப்படின்னா அந்த மீனவர்களை இலங்கை படையினர்கிட்ட பாதுகாத்தது அப்போ இருந்த எல்டிடியோடைய அந்த நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் 1-2 பேர் பிடிக்கப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. பெரிய லெவலில் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு 30 பேர் இல்லை 40 பேரை பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 300, 400, 500 பேருக்கு மேலே பிடிக்கிறாங்க. அதான் மேட்ரு. ஸோ இந்த இடத்துக்கு இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் 2009 வரைக்கும் பெரிய லெவலில் மீனவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. சரிப்பா, நம்ம மீனவர்கள் ஏன் அங்கே போய் மீன் பிடிக்கணும்? வேற எங்கிட்ட போக வேண்டியதானே? அரபிக் கடல், பே ஆஃப் பெங்கால் இப்படி போய் பிடிக்க வேண்டியதானே? ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வசதி இல்லை. 1. 2வது, மீனவர்கள் யாருமே வசதியானவர் கிடையாது. 2. 3வது, இந்த கச்சத்தீவில் வந்து ஆலங்கம்மி, இங்கே தான் ப்ரான்ஸ் வகைரா மற்ற காஸ்ட்லியான மீன் வகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால இங்கே போய் அவங்க பிடிக்கிறாங்க. 3. சரி, அந்த பக்கம் பெரிய கடல் பக்கம் போகணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்லாம் அவங்க ட்ராவல் பண்ணி போய் பிடிக்கணும். ஆழம் அதிகம். அந்த இடத்துல பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த லான்ச் மாதிரி பெரிய படகுகள்லாம் தேவைப்பட அந்த வசதி இங்கே கிடையாது. 4. சரி, இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒன்று அரசாங்கம் இவங்களுக்கு தேவையான வசதியில் செஞ்சு கொடுத்து லாங்கில் போய் மீனை பிடி கச்சத்தீவு பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். 5. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இன்னி வரைக்குமே இந்த மீனவர்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பயுமே சண்டை இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இது 6. இப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ சொல்லிட்டா விஜய் அவர்கள் பேசினதுக்கும் இதுக்கும் ரியாக்ஷன் என்ன சம்மந்தம் இருக்குன்னா இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது கேட்டையில் வேற ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த கச்சத்தீவு பிரச்சனை சால்வ் ஆகலை? 2009 அப்புறமா இந்த பிரச்சனை நிற்கலை. ஆனால் பிரச்சனை ஏன் பெருசாச்சு? இங்கே தான் இன்னொரு கேள்வி இருக்குது. 2009 அப்புறமா தான் தமிழக மீனவர்கள் அதிக அளவில் மீன் பிடிக்க போகும்போது அதிக அளவில் வந்து இலங்கை படையினால் பிடிக்கப்படுறாங்க. நான் சொன்ன கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 6,000-7,000 பேர் மேலே பிடிக்கப்பட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. 800 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. பல மீனவர்களின் படகுகள் வந்து அங்கே பிடிச்சி தராமல் போயிருக்காங்க. அப்பப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு போய்ட்டு இந்தியா பேசும், ஏதாவது 4 பேர் 15 பேர் விடுவாங்க. இங்கேருந்து ஒரு பிரதமர் போனாவோ இல்லை இங்கேருந்து முதலமைச்சர் சைட்லேருந்து யாரோ போனாவோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தானே அப்போ ஒரு 5 பேர் 10 பேர் விடுவாங்க. இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு. ஏன் இதை சால்வ் பண்ணவே முடியல? ஏன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கான எண்ணம் அவங்க கிட்ட இல்லை. இதை வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, கச்சத்தீவு மீட்பு இப்படின்ற ஒரு விஷயத்தை காலங்காலமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சி வரும்போது டிஎம்கே ஆண்டா கச்சத்தீவு மீட்க சொல்லி நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தீர்மானமோ இல்லை ஒரு கடிதத்தை எழுதுவாங்க. முடியாது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வருவாங்க, அவங்களும் ஒன்று எழுதுவாங்க. முடியாது. இப்படி காலங்காலமாக பதவியில் இருக்கிற இவங்கெல்லாம் வந்து கடிதம் எழுதுகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஸ்ரீலங்கா, அப்போல்லாம் ரியாக்ட் பண்ணாத அங்கே இருக்க பிரதமர் இப்போ ஏன் இமீடியட்டாக விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு வாய்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு? பிகாஸ் இப்போ தான் அவங்க உண்மையான ஒரு தலைவனை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே தமிழர்களுக்கானவர்கள் கிடையாது, தமிழ்நாட்டை வாழ வைக்க காக்கிறதுக்கு வந்த தலைவர்கள் கிடையாது, தமிழ்நாட்டின் மக்களை வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்த தலைவர்கள் கிடையாது. இவங்க எல்லாமே தன் சுயநலத்திற்காகவும் தன்னுடைய குடும்ப நலத்திற்காகவும் இந்த தமிழ்நாட்டை
ஆண்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து சுரண்டுறதுக்கும் அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சுறதுக்குமான ஒரு தலைவர்களில் தான் இவங்களாம் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒருத்தன் வந்தான், பிரபாகரன் அவர்களை தலைவனாக தூக்கிக்கிட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சு தரேன், என்னது நான் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷமாக ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான் ஆமக்குஞ்சி தலைவன். அவன் இப்போ வரைக்கும் ஒரு டெபாசிட் கூட வாங்கலை. நீங்கள் நினைக்கிறேன் என்னடா அவன் பேசுகிறான்னு. ஏன்னா அவன் இப்படி தம்பியை வந்து உரிமையாக வாடா போடா விஜய் அப்படின்லாம் பேசுகிறான். அது மாதிரி நம்மளும் அண்ணனை பேசலாம்ல. இன்றைக்கி தான் புருஷன் பொண்டாட்டியே வாடா போடான்னு பேசிக்கும் போது நம்ம பேசலன்னு தப்பா? எனக்கு அண்ணன் தானே அவர், அதனால் டே அண்ணா இங்கே வாடா, டே அண்ணா இங்கே போடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இந்த வீடியோவில் உட்காந்து பேசும்போது மரியாதை நிமித்தமாக மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற பேரில் வேணால் உள்ளுக்குள்ளே வந்து வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு தம்பிகள் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. டேனா டே, வாடப்பா வாப்பானா வாப்பா, போடானா போடா, அப்படி தான் கணக்கு. ஸோ அதனால் அப்படி எடுத்துக்கங்க. ஸோ இந்த ஆமக்குஞ்சு தலைமை இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஆமாங்க, 2009க்கு அப்புறமா தமிழக மீனவர்கள் அதிக அளவில் கச்சத்தீவு போகும்போது பிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா ஏன்? கிட்டத்தட்ட 1983 2009 வரைக்கும் பிரபாகரன் தலைமை அங்கே தாங்கிட்டு இருக்கும்போது, அவர் போர் செஞ்சுட்டு இருக்கும்போது தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படலை. ஆனால் அங்கே போரெலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் மீன்ஸ் ஸ்ரீலங்கா இப்போ அவங்களுடைய முழு நாடு, அங்கே இருக்க தமிழர்களும் அவங்களுக்கு தான் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய தமிழர்களை அவங்க வஞ்சம் வச்சு பிடிக்கிறாங்க? அவங்க சொல்லக்கூடிய முதல் காரணம் என்னென்னா, இவங்க மூலிமா எல்டிடி ஊடுருவாங்களோ, பிரபாகரன் கூட்டம் திருப்பி உள்ளே வந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்தை இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இலங்கை அரசு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை இங்கே தலைமை ஏற்றுக்கிட்டு அவருடைய தலைமையில் ஒருத்தன் கட்சின்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது தவறான்னு கேட்டிங்கன்னா, அதை நான் தவறு சொல்ல. அவருடைய தலைமையை ஏற்று நீ கட்சி நடத்துறது தவறு கிடையாது. போலியான ஒரு கட்சி நடத்திட்டு இருக்க பாரு, அதுதான் தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உனக்கு ஜெயிச்சாதான் உனக்கு சட்டப்படி நீ எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், உன்னுடைய அதிகாரத்தை வச்சு தான் நீ வந்து மேலிடத்துல வந்து எதையுமே பேசி வாங்கி தர முடியும் அப்படின்ற எல்லா விவரமே தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அது எல்லாமே நான் தட்டி விட்டுட்டு நான் வீம்புக்கு தான் வந்து அரசியல் பண்ணுவேன், வீம்புக்கே நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வெறும் பிரபாகரனை மட்டும் நான் தலைமையை ஏற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு வாயிலே வடை சுட்டிட்டு 15 வருஷமாக டெபாசிட் கூட வாங்காமல் இருக்கிற இவன் அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். அப்போ இவனால தான் இப்போ கிட்டத்தட்ட இங்கே இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இவனால தான். இவன் இப்போ என்ன ஸ்டெப் எடுத்திருக்கான் நான் கேட்குறேன். நீ வந்தால் இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான், நெய்தல் படம் அடைப்பேன், மீனவர்களை வந்து குண்டோடு அனுப்பிவிடுவேன். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இதெல்லாம் நடக்கிற காரியமா? உடனே சொல்லுவாங்க கேரளாவில் வந்து காவல்துறை வைக்கலாம். உன் ஏரியாவுக்குள்ளே போய் நீ பிடிக்கிற வரைக்கும் உன் மீனவர்களை மற்ற எவனும் வந்து தாக்காமல் இருக்கிறது நீ காவல்துறை வைக்கலாம். அவன் பார்டருக்குள்ளே நீ போயிட்டேன்னா நீ காவல்துறையாக இருந்தாலும் அவன் போட்டுன்னு போடுவான்டா. பரதேசிங்களா? பார்டர் எதுக்கு பிரித்து வச்சுருக்காங்க? அந்த பார்டரை தாண்டி நீயும் போகக்கூடாது, இந்த பார்டரை தாண்டி நானும் வரக்கூடாது. இதுக்கு தானே பிரிச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பார்டரை தாண்டி நீ போனால் அவன் சுடத்தான் செய்வான். கரெக்டாக இல்லையா? அப்போ நீ என்ன ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு உண்மையாக பேசுகிறேன். ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்களுடைய பார்டர் என்ன, அவங்களுக்கு கச்சத்தீவு கொடுத்துட்டாங்கல்ல. யார் கொடுத்தா? இந்த இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம் கொடுக்கும்போது அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஏன் அதுக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன்னா அப்போயும் இந்த திருட்டு கம்யூனிட்டி பசங்க தான் இருந்தாங்க. அப்போ யார்? திராவிட முன்னேற்றத்தை தான் சொல்கிறேன். அவங்க தான் அப்போயே ரூலிங்கில் இருந்தாங்க காங்கிரஸ் கூட. அவங்க என்ன பண்ணாங்க? ஒதுக்கிட்டு பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, கொடுத்துக்குங்கன்னு. இப்போ நீ கொடுத்ததுக்கப்புறமா அட்லீஸ்ட் நீ கொடுக்கும்போதாவது ஒரு கான்ட்ராக்டை போட்டு கொடுத்துருக்கணும். கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணணும். அப்படின்னா இது உனக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடணும். நீ என்ன பண்ண? மொத்தமாக வந்து தாரவாத்துட்டேன். நான் தான் சொல்லி இது ஒரு பெரிய கதை. அதில் நம்ம ஏன் தாரவாத்தாங்க, என்ன ரூல்ஸ் அண்ட் அடிப்படையில் தாரவாத்தான், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு மீனவர்கள் போகும்போது நீ பிடிக்க விட மாட்டேங்கிற. காரணம் எல்டிடி உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிற. அப்போ அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட இங்கே தமிழ்நாட்டில் கட்சின்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்க இந்த ஆமக்குஞ்சு தலைவன். அப்போ இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளை அப்படியே உடைய விடாமல் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆமக்குஞ்சு சீமான் தான் முக்கியமான அதில் பங்கு வகிக்கிறான். இப்போ ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்க சில பேர் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும்ல. என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைட்டாக பார்ப்போம். ராவண நாட்டு கூட நீ மோதுறது, ராவண நாட்டு கூட நீ கவனமாக நீ இருக்கணும் விஜய். கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் முதலமைச்சராக இயலாது ஐயா தம்பி, எல்லாத்துக்கும் முதலமைச்சராக இயலாது. நீ என்ன பெரிய நீ அப்பா டக்கற? நீ வந்து விஜய்ன்னு சொன்ன அப்பா டக்கற. உன் ஊரில் தான் வந்துட்டு உன் சண்டித்தனம், உன் ரவுடிசம்
எல்லாம் உன் ஊரில் வச்சுக்க. இலங்கையில் வந்துட்டு சரி வராது, அப்படியே சரிச்சு விட்டுடுவோம். கேட்டா இல்ல தளபதி வந்து கொலையெல்லாம் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்களுடைய ஆதங்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நாடு, அவங்களுடைய வளம், அதை எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தளபதி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால என்ன நீங்கள் எங்களுக்கே ஆப்பு வைக்கிறீங்களா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல தளபதி அவர்கள் வந்து கச்சத்தீவு மீட்டு கொடுங்கலாம் கேட்கல. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். 2 கண்ட்ரிக்கும் சுமூகமான ஒரு உறவு வர்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆல்ரெடி அவர் சொல்யூஷனும் கொடுத்துட்டாரு. அந்த சொல்யூஷனை நிறைவேற்றணும் அப்படின்னா அதற்கு அவர் அந்த அதிகாரத்தில் வந்து உட்காரணும். அந்த அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தானா அதை அவரால் செய்ய முடியும் அப்படின்றது ஸ்ரீலங்காவுக்கு தெரியும். அதுதான் இந்த ரியாக்ஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையை போட்டிருந்தாரு. கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன், கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்தம் போடுங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்தம் போடுறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அவங்களுடைய கச்சத்தீவு அவங்களது தான், அது நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஒரு வணிகம் அப்படின்றது வந்து 2 நாட்டுக்குமே தேவை. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 4000 கோடி 5000 கோடி நிதி உதவியும் மற்ற உதவியும் எல்லா உதவியும் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு செய்யுது. இது எந்த ரீதியில் செய்கிறீங்க? ஒரு நல்லுறவு மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதே ரீதியில் ஏன் இந்த ஒப்பந்தம் போடக்கூடாது? இந்த ஒப்பந்தம் போடுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இந்த ஒப்பந்தம் போடுறது மூலயமா தமிழக மீனவர்கள் மீனும் பிடிக்கலாம். இந்த மீனவர்கள் பிடிக்கிற மீனுக்கு நீ ஒப்பந்தம் போடும்போது அதற்கான ஒரு சர்டன் வேல்யூ அமௌண்ட்டை வந்து நீ ஸ்ரீலங்கா கொடுக்க போகிற. ஸோ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரப்போகுது. தமிழக மீனவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ இதுக்கு என்ன, இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதை செஞ்சுட்டு அரசியல் பண்ண முடியாது. அதான் நீங்கள் பிரச்சனை. இதை செஞ்சுட்டு அரசியல் பண்ண முடியாது. இதை செஞ்சுட்டா பிஜேபி போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே இறங்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகி போயிடும். ஆர்எஸ்எஸ் போன்ற கைக்கூலிகள்லாம் உள்ளே வர முடியாது. தமிழ்நாடை தமிழர்கள்ட்டேருந்து எப்பயுமே எடுக்கவே முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள்ட்டிருந்து பிரிக்கணும், தமிழர்கள் எல்லாமே அயோக்கியர்கள், தமிழர்கள் எல்லாமே தீவிரவாதிகள் போல காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கும் இருக்க காலகட்டத்தில் எல்டிடி ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்களை வந்து தவறானவர்களாக சித்தரித்து படங்கள் எத்தனையோ வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கிங்டம்னு ஒரு படம் வந்தது கூட இங்கே இருக்க இந்த ஆமக்குஞ்சு தலைவன் வந்து போராடிட்டு இருந்தான். இங்கே தேட்டரில் பிளாக் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்லடா பரதேசி, அங்கே எப்படி அதை நீ சால்வ் பண்ண போகிற? அதுக்கு என்னடா வச்சுருக்க சொல்யூஷன் கேட்டால் அதுக்கு வேண்ட சொல்யூஷன் கிடையாது. கேட்டால் நான் போர் செய்வேன், நான் வந்து சண்டைக்கு போவேன், நான் வந்து இப்படி பண்ணுவேன். எங்கேருந்துடா பேசுகிற? எப்பட்றா உன்னால் பண்ண முடியும்? நீ என்னடா தனி நாடாடா? நீ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேட்ரா? இந்தியாவோட சட்டத்திட்டத்தை உட்பட்டு தண்டை எல்லாமே பண்ண முடியும். பண்ணாடை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த பண்ணாடையை நம்புகிற பின்னாடைகளுக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. தளபதி கிட்ட சொல்யூஷனும் இருக்குதுக்கு, செயல்படுத்துறதுக்கான திறனும் இருக்குது, அதற்கான தெம்பு இருக்குது, அதற்கான அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுதான் அங்கே இருக்க கவர்மெண்ட்டே வந்து பயப்படுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த கச்சத்தீவோட ஒரு இஷ்யூ. இதனால தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து கொந்தளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இப்போ ஃபைனலாக ஒரு டச் ஒன்று இருக்குது. அது ஏன் ஸ்டைலில் நானே சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களும் ஒன்று தான், இலங்கையில் இருக்க தமிழர்களும் ஒன்று தான். இப்போ இலங்கையில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே எல்டிடியை வந்து ஆதரிச்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதில் வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு அந்த இலங்கை சிங்கள கவர்மெண்ட்டோடய அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த தமிழர்களும் உண்டு. உதாரணத்துக்கு திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு தமிழில் வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸோ அப்படி வாழ்கிறவங்களும் உண்டு. இப்போ இங்கே எப்படி தமிழ் தேசியத்தை பிடிச்சி ஒருத்தன் தொங்கிட்டுருக்காங்க, அதே மாதிரி அங்கே அவர் வந்து அதை செஞ்சாருன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அதை பிடிக்காதவர்களும் பல பேர் இருந்திருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவர் போனதுக்கப்புறமா அந்த இயக்கத்தை இப்போ வரைக்கும் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, ஒரு இயக்கம் திருப்பி தொடரலை, அது வந்து நடக்கலை அப்படின்னா அதன் மேல் மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது அர்த்தம். இல்லைன்னா மக்களுக்கு அதனால் பெரிய பலன் கிடைக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே இருக்கிற பல பேருக்கு அது தெரியும். இன்றைக்கி பல நாடுகளில் பரவி வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ இலங்கை தமிழர்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாடுகள்லாம் போயிருப்பாங்க, எப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அதை வச்சு நான் சொன்னேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலிலிருந்து இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்திருக்கவங்களுக்கு திருப்பியும் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகிறதுக்கு யாருக்குமே விருப்பம் வராது. அதே தான் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதனால தான் இந்த தமிழ் தேசம் அப்படின்ற ஆமை குஞ்சு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. முக்கியமாக தமிழ் தேசம்னா என்னன்னே புரியாமல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் தேசம் நீ பேசும்போது உன்னை ஒருத்தன் வெறுக்கிற மாதிரி நீ பண்ணால் அது தமிழ் தேசம் கிடையாது. தமிழ் தேசியத்தையும் மற்றவனும் நேசிக்கிற மாதிரி நீ கொண்டு போனேன்னா அதுதான் தமிழ் தேசம். அதை இவங்க செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல இந்த விஜய் அவர்களுக்கு மிரட்டல் விட்ட அந்த தற்கொலை தமிழர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்ணா, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட மோதுறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவர் படங்கள் பிடிச்சிருக்கலாம், அதனால் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே அவர் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. 1983 2009 வரைக்கும் ஒரு இலங்கை கவர்மெண்ட்னால்
தமிழக மீனவர்களை தாக்க முடியல அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா, அங்கே உண்மையான ஒரு தலைவன் ஒரு சுதந்திரத்தை நோக்கி போராடிட்டு வந்தவர்கள், அதனால தொட முடியல. அவரோட செகண்ட் வெர்ஷனாக நீங்கள் அவரை பார்க்கலாம். அவரோட செகண்ட் வெர்ஷனாக அவர் வந்து ஆயுதம் ஏந்துறாரு, இவரை அறிவை ஏந்தி வந்திருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கெலாம் நீங்கள் போயிடாதீங்க. இவர் உங்களை அழித்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்படல. அங்கே இருக்கவங்களும் வாழணும், ஆனால் இங்கே இருக்க தமிழர்கள் அந்த ஒரு காரணத்தினால சாகக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேசியிருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டு என் நாட்டிலேருந்து பொண்ணு வேணும், என் நாட்டிலேருந்து மண்ணு வேணும், என் நாடே உனக்கு வேணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்க, 2009 இதற்கு தளபதி அவர்கள் பதில் கொடுத்துட்டாரு, தெரியுமில்ல? இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. வெறும் நடிகராக இருந்தப்பயே அப்படி பதில் கொடுத்துருக்காருன்னா, இன்னைக்கு தலைவர்யா, கட்சியோட தலைவர். ஸோ ஒரு இயக்கமாலாம் அவர் பேச முடியாது. ஒரு அரசியல் ரீதியாக என்ன வேணும், தன்னுடைய மக்களுக்கு எது நல்லது, அது வந்து மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத நோக்கி அதற்கான சொல்யூஷனை தேடி போகக்கூடிய ஒரு நல்ல தலைவர் கிடச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு. அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இல்லை நீங்கள் இன்னமும் பயப்படுற பிரபாகரன் தலைவராக இருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கிட்டு வேறு யாரும் உள்ளே வந்துடுவாங்கன்னு நீங்கள் பயந்துக்கிட்டே இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த பயம் அப்படியே வச்சுக்குங்க, தொடரக்கூடாதுன்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்குங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கொடுக்க வேண்டாம், ஏன்னா புரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த உருட்டல் மிரட்டல் ப்ளீஸ். ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இவர் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய பிரதம மந்திரிக்கிட்ட தமிழகம் என்னுடைய மக்கள் கொல்லப்படுறாங்க, அதற்கு சொல்யூஷன் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. இவர் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லை சமாதானம் கிடையாது, சண்டை தான் அப்படின்னா அதுக்கும் தளபதி ரெடியாக தான் இருப்பார் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் நடந்த வீடியோவில் டேக் கேர். பாய்.